இங்கே இருங்க. குட் மார்னிங் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கனகவேலுங்க. கனகவேலா? யார் சார்? தெரிஞ்சவங்க யாராவது காணாம போயிட்டாங்களா? எஸ்ஐ சார் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. சும்மா நடிக்காத. கனகவேலுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒன்னும் புரியல. ஏன் சார் கனகவேலுங்க யாராவது அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல சார். ஷூரா? இல்ல சார். ஷூர் சார். இல்ல. உன்னை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். இப்ப அவனை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? யாரும் என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க பாருங்க சார், இது வேலு போட்டிருந்த ஷர்ட். தானே வாங்க. பெரிய கண்டத்திலையும் தப்பிச்சு நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிருக்கியப்பா. அண்ணா, உனக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரம் குணமாயிடும். சொல்லப்போனா கிட்டத்தட்ட இது மறுபிறவி. உள்காயம் ரொம்ப அதிகமா பட்டிருக்கு. அதனால போன் செட் ஆகிற வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போதைக்கு பெட் ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். எதுக்குப்பா அப்படி அவசரப்படுற? இல்லப்பா, சீக்கிரமா நடக்கணும்ப்பா. அவன இன்னுமா கோபம்? உன் கோபம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதியா. நீ அவனை அடிச்ச, அவனும் உன்னை திருப்பி இப்படி போட்டு அடிச்சு தான் வெறிய தீர்த்துக்கிட்டான். போதும், இதோட விட்டுறியா? அந்த போலீஸ்காரரை பத்தி எல்லாரும் ரொம்ப தப்பா சொல்றாங்க. துஷ்டனை கண்டா நாம தான் ஏன் தூர விலைக்கு போகணும்? அதுவும் இல்லாம நாமெல்லாம் மிடில் கிளாஸ், நம்மளாம் தாங்க முடியாதுல்ல. இப்போதைக்கு நீ நல்லபடியா எழுந்து நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ வேலையில ஜாயின் பண்ணணும். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் வேலு. இது என் மேல சத்தியம். முடிச்சுட்டானா? இல்ல, நல்ல அசந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஐயா, டாக்டர் என்ன சொன்னாரு? கவலைப்பட முடியாது, ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவன் ஆசைப்பட்ட போலீஸ் வேலைக்கு தான் போக முடியாது. வேலுவுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இவன் எழுந்து நடக்கவே 2 மாசம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இன்டர்வியூக்கு 15 நாள் தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாதா? வேற ஏதாவது வேலைன்னா முயற்சி பண்ணலாம். ஆனா போலீஸ் செலக்ஷன்ல இதெல்லாம் முடியாது. பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது இதுல ரொம்ப முக்கியம். எழுந்து நடக்கவே முடியாத இந்த சிச்சுவேஷன்ல கனகவேலுக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு. ஒருத்தன் தான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு 1000 தடைகள் வரும். ஆனா அதையெல்லாம் மீறி ஜெயிக்கிற சக்தி சில பேருக்கு தான் இருக்கும். அது கனகவேல் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. எனிவே, அவனை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க.
Wait. இப்ப நான் ஓகே டாக்டர். இட்ஸ் a medical miracle. மருந்து நோயாளியை பாதி குணப்படுத்தினா அவங்களோட தைரியமான மனசு தான் மீதியை குணப்படுத்தும். ஜெயிச்சிருவேன். யூ கேன் டூ இட்.